கவனிங்க, 5 ஆண்டுகளில் செல்வந்தராக. அன்புக்குரிய நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. 5 ஆண்டுகளில் செல்வந்தராக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை 4 குறிப்புகளில் மிக சுருக்கமாக நமக்கு நாமே சொல்வது போன்று இந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் செல்வமீட்டுதல் பற்றி நமக்குள் உறுதியான திட்டமிடல் ஒன்று எமது ஆழ் மனதில் உருவாகும். வாங்க அமைதியாக இதை கேட்கலாம். நான் 5 ஆண்டுகளில் செல்வந்தராக விரும்பினால், 1. குறுக்கு வழியில் வரும் பணத்தை தேடி ஓட மாட்டேன். மாறாக நிதானமாக நின்று அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு திறமையை, ஹை இன்கம் ஸ்கில், தேர்ந்தெடுத்து அதில் ஆழமாக இறங்குவேன். 2. ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவ மாட்டேன். எல்லாவற்றையும் முயன்று பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு திறமை மட்டும் போதும். ஏனென்றால் சிதறிய முயற்சியை விட ஒரு விஷயத்தில் பெரும் புலமைக்கே அதிக ஊதியம் கிடைக்கும். பிறகு செலவுகளை குறைப்பதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் என் வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவேன். சேமிப்பது நல்லதுதான், ஆனால் வருமானத்தை பெருக்குவதுதான் வாழ்க்கையையே மாற்றும். நான் கற்றுக்கொண்ட மற்றும் கற்றுக்கொண்டிருக்கின்ற விஷயங்களை வைத்து இன்னும் எப்படி அதிகமா சம்பாதிக்கலாம் என்று தேடுவேன். அதற்கு பிறகு முதலீடு செய்ய தொடங்குவேன். அது சிறிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்லை. முதலீட்டின் அளவை விட அதன் தொடர்ச்சிதான், கான்சிஸ்டன்சி, முக்கியம். சரியான இடத்தில் சீரான இடைவெளியில் முதலீடு செய்யப்படும் சிறு தொகையும் மிகப்பெரிய அளவில் வளரும். 3. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண நான் முயற்சிக்க மாட்டேன். அனாவசிய செலவுகள் இல்லை. ஆடம்பரமான போலி வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்வது என் முன்னேற்றத்தை தடுத்து என்னை மெதுவாக்கும். 4. நான் தொடர் முயற்சியுடன் இருப்பேன். வெறும் உத்வேகத்துடன் மட்டுமல்ல, தொடரான உறுதியுடன் இருப்பேன். ஏனென்றால் உண்மையான வெற்றி ரகசியம் என்பது நான் ஒருமுறை செய்வதில் இல்லை, நான் எதை தொடர்ந்து செய்கிறேனோ அதில்தான் இருக்கிறது.